பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனா எப்படி சொல்றாருன்னா, நான் நிச்சயமாகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேங்கிற. ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ல, நான் நிச்சயமாகவே நான் அவனை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேங்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றார். ஸ்தோத்திரம். நான் உன்னை நிச்சயமாக, நீ நாளில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவேன், பெருகவே பண்ணுவேன். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை என்ன பண்ணுவேன், பெருகவே பண்ணுவேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தமான வேதத்தில் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 17வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 17வது வசனம். 22:17. ஆமென். கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை, ஸ்தோத்திரம், தேவன் ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். 12வது அதிகாரத்தில் இருக்குது. தேவன் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த பூமியில இந்த தூளை போல, என்ன தூள், கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் செய்யற ஒரு காரியம், ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 17வது வசனத்துல, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல. அல்லேலூயா. அந்த நாளிலே அப்படியாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி யாருக்கு சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த ஆபிரகாம்ங்கிற மனிதன் அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கப்படுகிற போது ஆபிரகாமுடைய நிலைமை எப்படிப்பட்டது, அவன் ஒண்ணுமே வெறுமையா இருக்கிறான். ஸ்தோத்திரம். வெறுமையாக இருக்கிற சூழ்நிலையில, வெறுமையாக இருக்கிற அந்த ஆபிரகாம் அவன் என்னன்னா, வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததி இருக்குமா, அப்படியே என்ன பண்ணா, உள்வாங்கனா. ஸ்தோத்திரம். வெறுமைதான். அவனுடைய வெறுமையாக இருந்த நிலையில என்னுடைய சந்ததி ஆபிரகாம் என்னன்னா, இந்த வானத்து நட்சத்திரம் போல என் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, உள்வாங்கனா. வேதம் சொல்லுது, அந்த 15வது வசனம் வாசிப்பா. அதுலயே கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து என்ன பண்ணாரு, ஆபிரகாமை, உள்ள இருக்கிற ஆபிரகாமை, வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆபிரகாமை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு, வானத்தில் இருந்து தேவன் சொல், இந்த நட்சத்திரத்தை போல. அல்லேலூயா. அப்ப அது எந்த வேலை, அது என்ன வேலை, பகல் வேலை. ஸ்தோத்திரம். அது என்ன வேலை, பகல் வேலை. ஸ்தோத்திரம். இப்ப வானத்து வெளியே உள்ள இருக்கிற வெளியே தேவதூதன் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன். ஆனா நட்சத்திரம் வானத்துல இப்ப பகல தெரியுதா? அல்லேலூயா. இதே போல இந்த வானத்து நட்சத்திரம் இரவு வேலை வரும். ஸ்தோத்திரம். பகல் முடிந்து இரவு வேலை வரும். அந்த இரவு வேலை நட்சத்திரம் வரும். அதே போல கர்த்தரும் என்ன பண்ணுவாரு, நட்சத்திரத்தை போல. அல்லேலூயா. அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்த நாளிலே ஆபிரகாமுக்கு அபிதமாய் வாக்கு கொடுத்தார். அவன் இருந்த நிலைமை வெறுமை. தேவன் தூதன் சொல்லுகிற போது வானத்திலேயும் வெறுமையா இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ நட்சத்திரம் இல்லை. அல்லேலூயா. அதே போல இரவு வந்தது, நட்சத்திரம் வந்தது. அதே போல ஆபிரகாமுடைய வாழ்விலே பகல் கடந்து இரவு வந்தது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல நம் சூழ்நிலையும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவர் விதமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேணும் சொல்லுது, அந்த 17வது வசனம் கீழே, அந்த கீழ்ப்பகுதி, உன் சந்ததியார், அந்த கீழ்ப்பகுதி. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன, ஆபிரகாமை சுற்றி சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எதிராளிகள் பெருகி இருக்கிறாங்க. எதிராளிகள் பெருகி இருக்கிறாங்க. இப்ப எதிராளி இவனை நடக்க முடியல, போக விட மாட்டாங்க, எங்க பார்த்தாலும் யுத்தத்துக்கு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில ஆபிரகாம் இருக்கிறாரு.
ஆனா இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஆபிரகாமை பார்த்தான்னு சொன்னாரு, உன் சந்ததி இப்ப உன்னை சத்துருக்களாலே உன்னை மடக்கடிக்கப்படுறாங்களா, இதே சத்துருக்கள் சுதந்திரமா இருக்கக்கூடிய இடத்தை, இதே கூடாரத்தை யாரு, உன் சந்ததி சுதந்திரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எதிரா இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய ஆஸ்திகளை உன் சந்ததி என்ன பண்ணும், சுதந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அப்போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, சந்ததி இல்லை. இப்ப என்ன இருக்கு, எதிராளிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சோதரர் யாருக்கு இருக்கா, ஆபிரகாமுக்கு. எதிராளிகள் தான் எதிர இருக்கிறாங்க. ஆனா எதிராளியையும் முறியடித்து எதிராளி இருக்கக்கூடிய சுதந்திரத்தை உன் பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததிக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு ஆபிரகாமுக்கு பிரதிபலமாய் பிரதிபலித்தது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் உன்னாலில உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எதிராக எழுப்புகிற சத்துருக்களுடைய சுதந்திரங்களை தேவன் என் சந்ததிகளுக்கு என் பிள்ளைகளுக்கு தருவார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தருவார். வெறுமையா இருக்கலாம், எதிராளிகள் நிறைய இருக்கலாம். எதிராளியை முறியடிப்பதற்கு நம்மகிட்ட என்ன இல்ல, பலன் இல்லாம இருக்கலாம். அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய படைபலம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் உருவாக்குவார். ஒன்றும் இல்லாததை உருவாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாததை நம்முடைய ஆண்டவர் உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலே அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சினம் ஆண்டவரை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசுவை பார்த்து சொல்லலாம். இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்தமான வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வேணா வாசிப்பா. அந்த வசனத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரம், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை பாராட்டினார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும்